தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கெஹலிய ரம்புக்வெல்ல 75 மில்லியன் செலுத்த உத்தரவு, நீதிமன்றம் அதிரடி. மட்டக்களப்பில் கொதித்தெழுந்த மக்கள், பெரும் ஆர்ப்பாட்டம். யாழ் மருத்துவமனையில் அவலம், மாணவனுக்கு நேர்ந்த துயரம். ரவிராஜ் கொலையின் நிகழ்யுத்தம், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்பு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அவரது தனிப்பட்ட பணத்திலிருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈட்டை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அறிவித்தது. 2022 ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. அதே நேரம் சுகாதார அமைச்சின் அன்றைய செயலாளர் ஜனக சந்திரகுப்த மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் ST ஜெயரத்ன ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாயை செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித் குணசேகர மற்றும் மருத்துவ வழங்கல் பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் வைத்தியர் துசித சுதர்சன ஆகியோர் 50 மில்லியன் ரூபாவை நஷ்டஈடாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இருதரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணை செய்த பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மயக்கமுற்ற நிலையில் பாடசாலை மாணவனுக்கு இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத காரணத்தால் சிகிச்சை வழங்க முடியாது என தெரிவித்த நிலையில் மாணவன் வாசலில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று இளவாலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவன் மயங்கி விழுந்துள்ளான். அருகிலுள்ள பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு வைத்தியர் இல்லை எனவும் 2 மணிக்கு பின்னரே வருகை தருவார் என வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மாணவனின் நிலை கருதி தாதியர் ஒருவரை முதலுதவி செய்யுமாறு ஆசிரியர் ஒருவர் கேட்ட நிலையில் மாணவனுக்கு ஏதாவது நடந்தால் தமக்கு பொறுப்பாயிடம் செய்ய மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். மாணவனை அனுப்புவதற்கு ஆம்புலன்ஸ் வண்டி ஏதாவது ஒழுங்கு செய்து தாருங்கள் என கேட்ட நிலையில் அதுவும் தம்மிடமில்லை, வேறு ஆம்புலன்ஸ் வண்டிகளும் இங்கு வராது என தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வேறு வழியின்றி மயக்கமடைந்த மாணவனை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரதேசத்தில் வைத்தியசாலை இருந்தும் ஆபத்திற்கு மருத்துவ வசதி பெற முடியாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பில் பரபரப்பை ஏற்படுத்திய கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு சம்பவத்திற்கு நீதி கோரி இன்று பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆரம்பமான இந்த போராட்டம் பின்னர் மாவட்ட செயலகம் வரை அமைதியான முறையில் பேரணியாக சென்றது. இதன்போது காவல்துறையினரால் மாவட்ட செயலகத்திற்குள் போராட்டக்காரர்கள் நுழைய முடியாதவாறு பேருந்துகளை குறுக்கே நிறுத்தியும் பிரதான வாயிலை மூடியும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தடைகளை தாண்டி மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக திரண்ட பொதுமக்கள் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனையானது இனிவரும் காலங்களில் இவ்வாறான கொடூரங்கள் நிகழாத வகையில் அமைய வேண்டும் என கூறினர்.
இந்த போராட்டத்தின் போது ஒரு முக்கிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மனிதாபிமானமற்ற இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக எந்தவொரு சட்டத்தரணியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக கூடாது என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாவட்ட அரசாங்க அதிபர் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதன் பின்னரே போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதன்போது ஜனாதிபதி மற்றும் சட்டத்திறனிகள் சங்கங்களுக்கான மகஜர்களும் கையளிக்கப்பட்டன. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு பகுதியில் பாலடைந்த கிணற்றிலிருந்து யுவதி ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு பெண்ணின் உடலம் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் திருட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் அதிஉயர் விலை கொண்ட மருத்துவ பொருட்களை காவல்துறையினர் நேற்று நள்ளிரவு கைப்பற்றியுள்ளனர். சத்திர சிகிச்சைகளின் போது நினைவிழக்க செய்ய பயன்படுத்தப்படும் வீரியமிக்க இந்த மருந்துகள் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. கிணற்றிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட யுவதி தற்போது மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் விசேட சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கிழக்கு மாகாண பாரிய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தெரிவிக்கையில், பாதிக்கப்பட்ட யுவதிக்கு விசேட சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் மீட்கப்பட்ட பெண்ணின் உடலம் மீதான பிரேத பரிசோதனை இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்றார். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பெருமளவிலான பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதன்படி குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நீண்ட காலமாக விசாரணை செய்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகிய நீதியரசர்கள் குழாமினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடியற்றதாக ஆக்கப்பட்டுள்ளதோடு குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு வந்த மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் 2006 நவம்பர் 10 அன்று கொழும்பில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்ட பின்னர் மருத்துவமனையில் காலமானார். கொழும்பிலுள்ள தனது வீட்டிலிருந்து பணிக்கு சென்று கொண்டிருந்த போது அவர் சுடப்பட்டார். இந்த தாக்குதலில் அவரது பாதுகாவலர்களில் ஒருவரான சர்ஜன் லக்ஷ்மன் லோகுவெல்லாவும் கொல்லப்பட்டார். யாழ்ப்பாணத்தின் முன்னாள் மேயரும் தொழில் ரீதியாக வழக்கறிஞருமான நடராஜா ரவிராஜ் ரவிராஜ் அண்ட் அசோசியேட்ஸ் என்ற தனது சொந்த சட்ட நிறுவனத்தை கொண்டிருந்தார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி துறையின் சாவகச்சேரியை பிறப்பிடமாக கொண்டவர் ரவிராஜ் 1997ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.